தலைவரும் சட்டமன்ற உறுப்பினரும் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற குழு தலைவருமான எங்களுக்கு எல்லாம் பாசத்திற்கிய அண்ணன் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை இங்கு சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக திராவிட மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய சார்பாக நடைபெறுகிற இந்த கூட்டணியில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் ரகுராமன் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் செட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் எனது அன்புக்குரிய சகோதரர் TKM சின்னையா அவர்களே, பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில செயலாளர் வினோஜ் பி செல்வம் அவர்களே, மாநில பிரிவுகளுடைய தலை அமைப்பாளர் அன்புக்குரிய KT ராகவன் அவர்களே, மாவட்ட தலைவர் தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட தலைவர் வேணுகோபால் அவர்களே, மீனாட்சி நித்யசுந்தர் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் வேதா சுப்பிரமணியம் அவர்களே, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் எனது நண்பருமான தாம்பரம் தனசிங் அவர்களே, பல்லாபுரம் சட்டமன்ற தலைவர் IJK தலைவர் பன்னீர்செல்வம் அவர்களே, வழக்கறிஞர் பிரிவுடைய மாநில தலைவர் குமரூர் அவர்களே, கந்தவேலு அவர்களே, ரத்ன சுப்பிரமணியன் அவர்களே, பாலாஜி அவர்களே, மகேஸ்வரி அவர்களே, ராஜா அவர்களே, மாவட்ட தலைவர்கள் குமார் அவர்களே, டாக்டர் பிரவீன் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற டெய்சி அவர்களே மற்றும் பாரத் சஞ்சீவி அவர்களே, அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே, நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் எங்களது அன்புக்குரிய எம்ஆர் காந்தி அவர்களே, இந்த நிகழ்வில் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து பொறுப்பாளர்களையும் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த செங்கல்பட்டு மாவட்டத்திலே தான் திருக்கழுக்குன்றம் ஸ்ரீ வேதகிரீஸ்வரர் திருமலையாவர பிரசன்ன வெங்கடேச பெருமாளுடைய புண்ணிய பூமி. இது அருள் பாலிக்கின்ற இடம். மதுராந்தகம் ஏரியில் ஏரி காத்த ராமர் அருள் பாலிக்கின்ற இடம். நீர்நிலைகளை இந்த நிகழ்வில் சிறப்பான முறையில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் எனது பணிவிருந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கூட்டத்தை பார்த்தால் எனக்கு ஒன்று மட்டும் நிச்சயமாக தோன்றுகிறது. இது சாதாரண கூட்டப்பட்ட கூட்டம் அல்ல, இது எல்லாம் தானாக கூடிய கூட்டம் என்பதை எடுத்துக்காட்ட இந்த கூட்டமாக இந்த கூட்டம் தருகிறது. இது தேர்தலுக்கான அச்சாரமாக இந்த கூட்டம் கூடியிருக்கிறது. திராவிட மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக கூடியிருக்கிற கூட்டம் தான் இந்த கண்முன்னே பல்லாயிரக்கணக்கான பேர் இந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள். அதற்குத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மாவுடைய அன்பை பெற்றவர், புரட்சி தலைவருடைய அன்பை பெற்றவர், புரட்சி தலைவருடைய எம்ஜிஆருடைய ஆட்சியும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தேசிய ஜனநாயக ஆட்சியாக மாறி மாண்புமிகு நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களும் அண்ணன் EPS அவர்களுமாக சேர்ந்து ஏற்பாடு பண்ணிய கூட்டம் தான் இந்த கூட்டணி. இந்த கூட்டணி நிச்சயமாக ஆட்சி மாற்றத்திற்கு அச்சாரமாக விளங்கப் போகிறது. அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் என்று சொன்னால் நீர்நிலைகளில் செங்கல் நீர் பூக்களால் நிறைந்திருந்ததால் இது செங்கல் நீர் பட்டு என்ற பெயர் உருவாக்கி பின்னாடி மருவி செங்கல்பட்டாக மாறியது என்பது இந்த வரலாறு சொல்லிக் கொண்டிருக்கிறது.
ஆனால் இப்பொழுது வரலாறு திராவிட மாடல் ஆட்சியை திரும்ப எடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி வரப்போகிறது. இங்கே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. பாதாள சாக்கடை பணிகளை ஒழுங்காக செய்யாதால் இங்கே தெருக்களில் கழிவு நீர் தேங்கி இருக்கிற பிரச்சனைகள் இருக்கிறது. நீர்நிலைகளில் பூக்களுக்கு பதிலாக குப்பைகளும் மிதக்குது. பல்லாவரம் கழிவுநீர் கலந்த குடிநீர் குடிச்சு 3 பேர் அப்பாவி பேர் இறந்து போயிருக்கிறார்கள். திமுக அமைச்சர் வந்து ஃபுட் பாய்சன், அதே மாதிரி தான் குடிநீர் எந்த பிரச்சனை இல்லைன்னு மக்கள் மேலே படிய போட்டாங்க. அமைச்சர் திரு மா சுப்பிரமணியனும் துணை முதலமைச்சர் உதயசூரியன் அவர்களோ பிறந்தநாள் விழா தான் சிறப்பாக கொண்டாடுகிறார்களே தவிர தமிழக மக்களுக்காக எந்த நிகழ்வும் இங்கே இல்லை. அந்த அளவிற்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலை தாம்பரம் மாநகராட்சியில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுதெல்லாம் கள்ளக்குறிச்சியில் கள்ள சாராய 65 பேர் இறந்து போனார்கள். கரூரிலே 41 பேர் இறந்து போனார்கள். ஆனால் கள்ளக்குறிச்சிக்கு போகாத கால்கள் கரூருக்கு மட்டும் ஏன் போகின்றன என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மக்கள் எல்லோரும் முடிவெடுத்து விட்டார்கள், இந்த ஆட்சி மாற்றம் வேண்டும். கரூரில் நடந்த சம்பவத்திற்கு இரவோடு இரவாக முதலமைச்சர் இரவோடு இரவாக வந்தார்கள். இரவோடு இரவாக வந்து எல்லா பாடிகளையும் 41 உடல்களையும் உடனடியாக அவர்கள் பரிசோதனை செய்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணியது ஏன் என்று இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தமிழக பிரச்சனைகள் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கு தமிழகத்தில் தமிழக அரசு பதில் சொல்லியாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவு மிக மோசமான சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே தமிழகத்தின் தலைநகராக சென்னைக்கு அருகிலிருந்தும் சொல்லிக் கொள்ளும்படி எந்த விதமான வளர்ச்சி திட்டங்களையும் பெறாத இந்த செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு எத்தனை ஆத்திரம் இருக்கும். உங்கள் மாவட்ட மக்களின் குரலை இப்பொழுது கேட்கலாமா? இந்த வீடியோவில் இந்த மாவட்ட மக்களின் குரல் எத்தனை குறைகள் இருக்கிறது இப்பொழுது இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம்.